என்ன மாமா சௌக்கியமா? என்ன ராமு நலமா அப்படிதான் கேட்பாரு. அதான் ஞாபகம் இருக்கிறதா வரும். உன்னாலும் மருத்துவத்தாலும் புரிந்து கொள்ள முடியாத ஏராளமான விஷயங்கள் இன்றும் உள்ளன. அதில் நானும் ஒருவன். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நாம் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. படம் வெப் சீரிஸ் சார் வந்து கம்ப்ளீட்டா மாறி. ஐயோ, நீங்க ஒரு 2 வருஷம் எடுத்திருப்பீங்க. இந்த லுக்குக்கு பின்னாடி என்ன சார்? அடுத்த படத்துக்கு ஹீரோவா வரீங்களா? வயசாயிடுச்சு, இப்ப வளர்த்து பார்க்கணும். முடி கொட்டுறதுக்கு முன்னாடி வளர்த்து பார்த்துக்கலாம். எம்ஜிஆர் சாருக்கு ஒரு பயோபிக்னு இருந்தால் அந்த பயோபிக்ல உங்களை தவிர்த்து வேற யாருமே நடிக்கவே முடியாது. பயமுறுத்தாதீங்க, தூக்கம் வராது. நீங்க ஒரு குவாக்கியான ஒரு மனிதர், ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான, யாருமே நினைச்சே பார்க்க முடியாத ஒரு கதையை உருவாக்கி கொண்டு வந்து ஐம் கோனா பிரேக் மை பேரியர்ஸ்னு ஒருத்தரை கூட்டிட்டு வரீங்க. அவர் படத்துல நடிக்கிறாரு. someone like கிருத்தி and ராஜ்கிரண் சார் and சத்யராஜ் சார் and so many people are there in the film. எல்லாத்துக்கும் பின்னாடி வாவாதியார் மாதிரி ஒரு திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமா இருக்கிறது சந்தோஷ் நாராயண் ஒரு கேரக்டர் சார். அவரு சார் கோக்கியே ரீடிஃபைன் பண்றவர். கோக்கியே பின்னாடில இருந்து படிப்பாரு அவரு. What kind of magic has he done for the film? ஒரு போயிட்டு இருக்கு. இதுல என்னன்னா, எங்க 2 பேருக்கு என்ன சேலஞ்சுனா, நான் வந்து சந்தோஷ் வேற வச்சு பண்றேன் படம் அப்பலாம் நான் ஃபீல் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த படம் எனக்கு வேற சோன் இல்லை. ஆக்சுவலா நான் வந்து ஒரு 90s மசாலா அப்படி உள்ள போனேன். பட் அதுல என்னோட என்னதான் நம்ம ட்ரை பண்ணாலும் நம்ம மொழி, நம்ம லாங்குவேஜ், நம்ம தன்மை உள்ள இருக்கும். அப்படி சொல்லிட்டு நான் வந்து சந்தோஷ் வேற ஆள் வச்சு படம் பெட்டர் இருக்கும், வேற டைப் ஆஃப் ஃபிலிம், நமக்கு வேற டைப் வேணும், அதை நானே பண்ணி கன்ஃபியூஸ் ஆகாது, நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வந்து பண்றாரு. ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியான படம் தான். நீங்க தான் பார்த்து சொல்லணும். அதாவது கிளர்க்கியாகவும் இருக்கணும், பட் ஆனா இட் கான் பி வெரி பர்சனல் டேஸ்டா இருக்கக்கூடாது. ஒரு ஜானருக்கு கேட்டர் பண்றோம், ஆனா எங்களோட சிக்னேச்சர் வச்சுக்கணும். இது ஒரு ட்ரிக்கியான பிளேஸ். ஸோ அந்த ட்ரெய்லர் அந்த ட்ரெய்லர் ஆக்சுவலா அந்த ட்ரெய்லர் மியூசிக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்க ஜோன்லேயே வராது. இந்த ட்ரெய்லர் விச் யூ சா நோ, தட் இஸ் டிஃப்ரெண்ட் ட்ரெய்லர். ஓகே, ஆனா அது ஆக்சுவலா நான் இவர் மியூசிக் போட்டோன்னு பார்த்தா அது வேற ஜோனுக்கு போகுது. ஸோ அதான் சொல்லல, படம் கீப்ஸ் ஆன் இவால்விங். நான் வந்து நானும் உங்களோட சேர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆமா சார், இப்போவும் சொல்றேன் சார், அதுல என்ன ஹிட் பண்ணது அந்த ட்ரெய்லர்ல கார்த்தி சார் அந்த ஹார்ஸ்ல உட்காந்து நான் வந்து சார் வேணுமா சார் அப்படின்னு நான் வெயிட் பண்ண பார்த்தேன். அந்த ஷாட்டையா எனக்கு நெஞ்சு வலி வந்து நான் இங்கே போயிட போறேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். நிஜமா சொல்றேன் சார், ஐ திங்க் தட் is one of the most iconic scenes. No, I want to hold that bag. அப்புறமா காமிக்கிறேன். It's your bag sir, and it is a very special bag. This will be one of your best bags ன்னு சொல்றேன். அதுல அவர் அங்க அப்படி திரும்பி அங்க வருது இல்ல சார், அங்க நமக்கு 60s 70s இவர் இருந்த காலகட்டத்துல அந்த ட்ரம்பெட்டுக்கு ஒரு மரியாதை இருக்கும் சார். அந்த ட்ரம்பெட் கேக்குது சார் அந்த இடத்துல. அது திரும்பும் போது அது இன்ஃபேக்ட் வாட்ச் இட் ஒன்லி ஆன் a phone. பட் அதோட அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணியிருக்காரு. அதுல அந்த 60s 70s ஃபீல் எல்லாம் வந்துருச்சு சார். அவருக்கான மரியாதை, இன்னியோடைய குவாக்கியோடைய ஃபீல், எவ்ரிதிங் இஸ் சோ பியூட்டிஃபுல்லி புட் டுகெதர். இட் வாஸ் தட் மேஜிக்கல். எக்ஸ்ப்ளோரிங் ஃபங்க் ரொம்ப பண்ணி ஜாலியா இருக்கு, சூப்பரா இருக்கும். ஆனா வித் ஆல் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஆல்சோ. ஏன்னா அவ்வளோ ரெஸ்பெக்ட் அவரை கொண்டு வர்றது எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நம்ம பண்ணணுமோ அது பண்ணிட்டு. சூப்பர் சார், சூப்பர் சார். படத்தை பத்தி வேற ஏதாவது மக்கள் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன், இப்ப பாருங்க இது சொல்லி அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் மக்கள் கிட்ட நீங்க சொல்றதுக்கு? இது படம் நீங்க வந்து இந்த இரால இருந்து இந்த படத்தை நீங்க வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம், ஆனா முடியும் போது வேற இரால எப்படி இது வந்து எதிர்பார்ப்பு, கான்ஃபிடன்ஸ் கிடையாது. எதிர்பார்ப்பு உங்களை வேற இடத்துக்கு கடத்திட்டு போகணும்னு ஆசைப்படுறோம். ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் வந்துச்சா அப்படி கேட்டுப்பேன். walk in this you can belong to any era and you walk in to watch the film. ஆனா வெளிய போகும்போது you carry back. நம்ம செட் பண்ணிருக்கோம்ல அந்த டைம் ஒரு நம்மளோட 90s மசாலா நினைச்சு கும்பிடுறீங்க. எவ்வளவு அழகா இருக்கு அந்த லைன். நல்லா இருக்கு. பட் நான் திருப்பி சொல்றேன், டிஸ்க்ளைமர், இது வந்து எதிர்பார்ப்பு. சார் how much do you love the film சொல்லுங்க. நிஜமா கேக்குறேன் சார், இமோஷனலா கேக்குறேன் சார் நான். this film யா see இது நாங்க லவ்லாம் பண்ண முடியாது. we are like making it real. ஏன் குழந்தது அந்த மாதிரி அப்படி கிடையாது. இது we are very privileged to do this. privileged to do it. It's a privilege to be celebrating MJR sir ஒரு அழகான வடிவத்துல. சூப்பர் சார். படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியாச்சு, இப்போ கொஞ்சம் ஃபன்னுக்கு போலாம் சார். சரி, ஓகேங்களா? we'll start sir. இல்ல நான் ஜார்ஜ் பத்தி நான் சொல்றேன். oh yes please. because ஜார்ஜோட வர்க்கும் சரி, ஏன்னா எடிட்டிங் ஆகும், I think what they've explored. ஏன்னா இது ஒரு வேற ஒரு பேரலல் வேர்ல்ட்ல நடக்கிற மாதிரி இருக்குங்கும் போது அதுக்கான தன்மை எல்லாத்துலயும் இருக்கணும். லைக் ஆர்ட் டைரக்டர் கிரனோட ஒர்க் ஆகட்டும், இல்ல வந்து
ஜார்ஜோட ஒர்க் ஆகட்டும். அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாரு, ஜார்ஜ் வந்து ஒரு ஒரு இப்போ சொன்னார் இல்லையா, ஒரு இடத்த கொண்டு போய் நிறுத்திட்டு ஒரு வைட்ல ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு ஒயிட் ஷாட் வச்சு லைட் பண்ணும்போது டக்குன்னு ஒரு செகண்ட் 60s படம் மாதிரி இருக்குன்னு இருக்கேன். அது எப்படி அதை கிரியேட் பண்ணாருன்னு நம்ம சொல்ல முடியல. ஆனால் உட்காரும்போது 60s படமா இருக்குங்கிறது இருக்குல்ல. ஸோ வந்து சைலண்டா அவங்க ஒரு ஒர்க், ஒரு ரிசர்ச், ஹவு டு பிரிங் பேக், எப்படி அந்த அந்த மூமெண்ட்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்றதுங்கிறதுக்கு டெஃபினேஷன் இல்லை, ரெஃபரன்சஸே கிடையாது இதுக்கு. அப்ப நம்ம எப்படி பண்ண போறோம், எப்படி கொண்டு வர போறோம், இந்த காலகட்டத்துல இருந்து அந்த காலகட்டத்தை எப்படி காட்ட போறோங்கிறது இருக்குல்ல. அந்த ஒர்க் ஐ திங்க் ஒரு ஃபேண்டசி கிரியேட் பண்ணதாகட்டும், ஃபேண்டசி கிரியேட் பண்ணாலும் அதை ரியலிஸ்டிக்காவும் அந்த வாவ் ஃபேக்டர் கொண்டு வரோம் இல்லையா, அது வந்து ஐ திங்க் அது எப்படி ஆச்சுன்னா அவங்க வந்து அவங்க வேலை பண்றது ஒரு நுணுக்கங்களை காட்டிக்கிறது இல்லை, ஒர்க் பண்ணிடுறாங்க. நான் எங்களுக்கே ஒரு செகண்ட் வந்து கேஷ்ல திடீர்னு ஸ்ட்ரைக்ஸ் அப்போ அப்படி பண்ணிடுறாங்க அப்படின்னு. கிரேட் ஒர்க், மாஸ்டர்ஃபுல்லான ஒர்க் அவங்க. சூப்பர் சார். இந்த படத்துல ஆஃப் கோர்ஸ் ஆக்ஷனும் எக்கச்சக்கமா இருக்கு. ஏன்னா எம்ஜிஆர் சார் இருக்கும்போதே அவருடைய ஆக்ஷன் எனக்கு ஆசையா இருங்க. ஐ வாண்ட் டு மேக் எ ஸ்பெக்டபிள், அதான் ட்ரை பண்ணேன். அனரசு மாஸ்டர் ஆல்சோ டன் மேஜிக் தேர் இல்லீங்களா? அதுக்கும் நிறைய டைம் தேவைப்பட்டுச்சு அதுக்கு. ஏன்னா ஒரு நல்ல ஆக்ஷன் படமா பண்ணணும். நம்ம பார்த்திருக்கோம் 90sல இருக்கும்போது, நான் சொல்றது ப்ரூஸ்லி படங்கள்ல இருந்து அவர் இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. சோ நிறைய விஷயங்கள் வந்து அந்த மாதிரியான குவாலிட்டி நம்ம ஆக்ஷன்ல கொடுக்கணும்னு சொல்லி they really worked hard for every single thing. சார் அந்த பிரபல நீங்க சிலம்பம்லாமும் கத்துக்கிட்டீங்களா சார் திருப்பியும்? ஆமா, ஒரு நாள் கையில கொடுத்து சுத்த சொன்னாங்க, 10 தடவை கீழே விழுந்துருச்சு, பயம் வந்துருச்சு, ஐயோ பழசெல்லாம் மறந்துருச்சு போல இருக்கேன். திரும்ப பாண்டியன் மாஸ்டர் கிட்ட போயிட்டு மார்னிங் 1 hour, அப்புறம் ஷூட்டிங் முடிச்சு ஈவினிங் ஒரு 1 hourன்னு மாஸ்டர் பாவம் எனக்காக வந்து அவரு ஒரு 10-20 தடவை சுத்தி காட்டுவார் பாண்டியன் மாஸ்டர். ஏன்னா அவர் வந்து மாடகுளம் ரவி மாஸ்டருடைய அவங்க எல்லாம் வந்து எம்ஜிஆர் அவங்களுடைய பேரலல்ஸ், அந்த கண்டெம்பரரிஸ். ஸோ அவருக்கு அவர் ஸ்டைலே தெரியும், எம்ஜிஆர் எப்படி சுத்துவாரு, எப்ப மேல பாப்பாரு, எப்ப கீழே பாப்பாரு, அதுல ஒரு சர்க்கா எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணி காட்டுவாரு. ஸோ அது பண்ணி 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 தென் மாடர்னா இன்டர்பிரேட் பண்ணணும். எக்ஸாக்டா அதே பண்ண முடியாது, மாடர்னா இன்டர்பிரேட் பண்ணணும். பட் ஸ்டில் லெசன்ஸ் இருக்கு இல்லையா, திரும்ப 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 போய் நின்று ப்ராக்டிஸ் பண்றது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவ்வளவு நாள் ப்ராக்டிஸ் பண்ணாம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம், அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தோன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சிலம்பம் வந்து ஒரு பெரிய ஆர்ட் ஃபார்ம், நம்ம ஊர்ல பெரிய ஆர்ட் ஃபார்ம். அது வந்து ஹெல்த் ரிலேட்டடாவும் இருக்கு. நம்ம கையில பிடிச்சி சுத்தும் போது அதுல வந்து வர்மா அவ்வளவு இருக்கு. when you hold it and நீங்க சுத்தும் போது அந்த ஸ்பீட்ல போகும்போது அவ்வளவு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அது வந்து டச் பண்ணுது இல்லையா. ஸோ அதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. ஸோ அந்த 1 month மாஸ்டர் கூட திரும்பவும் நான் கரியர் ஸ்டார்டிங்ல மாஸ்டர் கூடயே இருப்பேன், திரும்ப அதே மாதிரி ஒரு 1 month அவர் கூடயே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதுல அவ்வளவு லேர்னிங்கும், அதுலயும் எம்ஜிஆர் அவங்களுடைய கதைகள் கேட்கறதும். சார் அப்ப அப்படி டிஃபரன்ஸ் இருக்குல்ல சார், எம்ஜிஆர் சாரோடைய ரொமான்டிக் சைடு வேற ரியாக்ஷன்ஸ் இருந்தது, அவருடைய ஆக்ஷனுக்கு வேற ரியாக்ஷன்ஸ் இருந்தது, அவருடைய இமோஷன்ஸ் இருக்குல்ல சார். டக்குன்னு ஏழை மக்கள் இவரு அப்படியே வண்டி தள்ளிக்கிட்டு போறாரு, டக்குன்னு வண்டியை விட்டு போவாரு, அந்த அரிசி மூட்டையெல்லாம் கீழே விழும், அதை பத்தி கவலைப்படாம அவர் திருப்பி போய் அந்த பாட்டி தாத்தாவெல்லாம் காப்பாத்துவாரு. எவ்ரி பேரலல் இமோஷன் that we see in cinema, ஒன்னொன்னுக்கு அவருடைய ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸும் பாடி லாங்குவேஜும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. இது எல்லாத்தையும் தனித்தனியா பாக்ஸா போட்டு கேப்சுலேட் பண்ணி உள்ள வாங்கி நீங்க டெலிவர் பண்ணிருக்கீங்க. சொன்ன மாதிரி முயற்சி பண்ணிருக்கோம். We just tried whatever we could. So what is the preparation time for this, sir? How many years? அப்படிலாம் இல்ல, அது ஆரம்பத்துல இருந்து ஐ திங்க் கண்டினியூஸா. பட் எனக்கு தேங்க்ஃபுல்லி எனக்கு அந்த வாத்தியார் சீன் பண்றோம் அது வரப்போகுதுன்னா முதலே கேட்டுருவேன், திடீர்னு வந்து சொல்லாதீங்க. பிகாஸ் நான் இது ஸ்டார்ட், அது ஒரு எவ்ரி சீன் முன்னாடியும் அது 3-4 days ப்ரிப்பரேஷன் இருக்கும். ஜஸ்ட் கெட்டிங், அதாவது என்ன சோக்கிங் யுவர் செல்ஃப் மங்கள, அது மாதிரி படம் மாதிரி வெப் சீரிஸ் இருந்தா சார் வந்து கம்ப்ளீட்டா மாறிட்டார். ஐயோ நீங்க 2 வருஷம் எடுத்துருப்பீங்க. ஏன்னா நல்லா தெரியுது சீன் ஆரம்பிக்கல போகோ அப்படியே பயங்கர அதிகமாயிட்டு போகுது. பிரசன்ஸ், அவரோட பிரசன்ஸ் இவர்ட்ட அப்படியே அதிகமாயிட்டு போகுது. when you spending more and more time, சேஞ்ச் இருந்துச்சு. அதனால எனக்கு என்னன்னா எவ்வளவு டைம் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கணும். ஐ ஷுட் நாட் லெட் இட் கோ. இல்ல அந்த ஒரு எக்ஸ்ட்ரா 1 hour கிடைச்சாலும் அதுல ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டு அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு எடுத்துக்க முடியுமா, ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமா. சில டைம் ஷார்ட் முன்னாடிலாம் ஒரு தடவை ஷார்ட் பார்த்துட்டு போய் நின்றுப்போம். அது மாதிரி பண்ணிட்டே இருந்தோம். கான்ஸ்டன்ட்லி புட்டிங் மை செல்ஃப் டு ஹிஸ் ஃபில்ம்ஸ் அண்ட் ஹிஸ் சாங்ஸ், ஹிஸ் ஆக்ஷன், அது பார்த்துட்டே இருப்போம். ரொம்ப நல்ல கீ டேக்அவே வின் பண்ணதுன்னா மிமிக் பண்றது. அப்ப என்ன பண்ணோம், அப்ப உண்மையா அதை பர்சனை கொண்டு வரணும். அதுதான் கேம் அப்ரோச் and it's a challenge also sir. imitate பண்ண கூடாது, but you are an actor. But I am not a mimicry artist. You are not a mimicry artist, you are an actor. You applied to a lot of things. அது இந்த கிராஃப்ட் இந்த ரோல் அப்ரோச் பண்ணல, அது எனக்கு வேற எதுக்குலாம் தோணும். அது ஒரு நல்ல மீட்டர், நாட் ட்ரிப்ளிகேட். ஆமா do it. ரொம்ப சூப்பர் மேன்.
தெரியலங்க. நீங்க அப்பெல்லாம் ஜர்க்கெல்லாம் கொடுக்காதீங்க, நீ படம் பார்த்துட்டு சொல்லுங்க. ஆமா, நாங்க பாட்டுக்கு ஃப்ளோல சார் நான் ட்ரெய்லர்லயே சொல்றேன் சார், படம் ஹிட் சார். இந்த யூனிஃபார்ம் என்ன சார் இது இந்த மாதிரி நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இதெல்லாம் சேட்டை. பார்த்தேன். இது சேட்டை தான் சார். அது என்ன சார் காக்கியில இது சஃபாரி சூட்டோட யூனிஃபார்ம் தானே சார் அது? அது ட்ரெய்லர்லயே சொல்லியிருக்கீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன சார் கருத்து? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா இல்லையா? கார்த்தி சார் போட்டா எல்லாமே அழகா இருக்கும். ஃபர்ஸ்ட் இது வந்து ரியாலிட்டி இல்ல. ஆமா. இது வந்து நீங்க ரியாலிட்டியோட குழப்பி வேணாம், படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அதோட ஒரு ஒன் மோர் அடிஷன். ஏன்னா ஒரு யூனிஃபார்ம்ல எல்லாம் பார்த்துருக்கேன் சார், வீரர்ல எல்லாம் நடுங்கி இருக்கோம் சாருக்குலாம். அப்படி இப்ப சஃபாரியில எடுத்திருக்கல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மீசி இல்லாத ஒரு போலீஸ் எவ்வளவு கூச்சமா இருக்கு எனக்கு. கியூட்டா இருக்கு சார், அழகா இருக்கு சார், ஃபேண்டாஸ்டிக். ஸோ லாட் ஆஃப் குவாக்கி எலிமெண்ட்ஸ் இருக்கு, அழகான ஒரு கதை இருக்கு, ஒரு எக்ஸ்ட்ரானரி ட்ரிபியூட் டு எம்ஜிஆர் அவர்கள் இருக்கு. அண்ட் வித் ஆல் சின்சியரிட்டி அண்ட் டெடிகேஷன் டு பி பிளெஸ்ட் டு மேக் அ ஃபிலிம் லைக் திஸ் அண்ட் கிவ் இட் டு தி ஆடியன்ஸ் அப்படின்றது தான் உங்களுடைய கருத்துக்கள். சூப்பர் சார். இந்த பிடிஎஸ்ல நடந்த ஃபன்னை பத்தி சொல்லுங்க சார். ஏதாவது மறக்கவே முடியாதது, யாராவது ரொம்ப பண்ண சேட்டை அந்த மாதிரி? எல்லாருமே நல்லவங்க தான் சார் உங்க செட்டில். நாங்க தான் எனக்கு அந்த மாதிரி யோசிக்கல. எதுவுமே பிடிஎஸ்ல நடக்கல, எல்லாருமே நீங்க வேலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க ஃபுல் டைம். இது நடந்திருக்கும், எனக்கு தெரியல. நான் வந்து இந்த குடுமையே பிடிஎஸ்ல வர்றது தானே சார்? கரெக்ட்டுங்களா? இந்த குடுமையே பிடிஎஸ்ல. இந்த லுக்குக்கு பின்னாடி என்ன சார்? அடுத்த படத்துல நீங்க ஹீரோவா வரீங்களா? இல்லங்க, நான் வயசாயிடுச்சு, இப்ப வளர்த்து பார்க்கணும் அப்படிதான். முடி கொட்டுறதுக்கு முன்னாடி வளர்த்து பார்த்துருவோம். ஆனா நல்லா இருக்கு சார், அழகா இருக்கு உங்களுக்கு. சூப்பர் சார். ஸ்பாலா ரெகுலரா பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு, அழகா இருக்கீங்க. சூப்பர், ஓகே, ஃபேண்டாஸ்டிக். ஸோ வேற எந்த பிடிஎஸ் கதைகளும் இல்லை. அப்போ வாங்க அடுத்த செக்மெண்ட்டுக்கு நம்ம போவோம். இந்த செக்மெண்ட் வந்து இட் இஸ் அ மியூசிக்கல் செக்மெண்ட். ஓகேங்களா? கார்த்தி சார் நீங்க நல்லா பாடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஆனா இப்ப நான் உங்களுக்கு பாடலாம் சொல்ல போறது இல்லை. நீங்க பார்த்த திரைப்படங்கள், ரொம்ப பார்த்து ரசித்த திரைப்படங்கள், அவருடைய பாடல்கள், அதெல்லாம் ஒரு 2 வரியும் நான் சொல்ல போறேன் சார். அதுல இருந்து 3வது 4வது வரி வரைக்கும் நீங்க போயிடணும். இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேன். அது வந்து நீங்க எவ்வளவு அவரை ரசிச்சிருக்கீங்க. யார் வேணாலும் பாடலாம். அதுல கிருத்தி ஒரு பாட்டு நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும். சரியா போச்சு. ஓகேங்களா? ரெடியா? போலாமா? ஓகே, ட்ரை பண்றேன். நான் உங்கள் வீட்டு பிள்ளை. இது ஊரறிந்த உண்மை, நீ செல்லுகின்ற பாதை, பேர் அறிஞர் காட்டும் பாதை. இதெல்லாம் சூப்பர் ஹிட் சாங்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்பதான் பாட வேண்டாம்னு சொன்னீங்க, நான் வசனமா சொல்லிட்டேன். நீங்க நல்லா பாடுவீங்க போல இருக்கு. இல்ல சார், only host of singing show. பாருங்க சார், ஒரு 4 வரி. அது நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நாம் செல்லுகின்ற பாதை, பேரறிஞர் காட்டும் பாதை. Beautiful is that. Super சார். அடுத்து நீங்க பாட போறீங்க. நீங்க பேசுங்க சார், நீங்க வசனமா பேசுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லைன் தான் எனக்கு எப்பவுமே தெரியும். நீங்க முயற்சி பண்ணுங்க. உங்க படம் சார், அதனால இதை நான் என்ன சொல்றேன்னா, நான் ஆணையிட்டால் அது நடந்துட்டா. என்ன சார்? உயிருள்ளவரை ஒரு துன்பம் இல்லை, அவர் கடலிலே விட மாட்டார். சூப்பர் சார். கார்த்தி சார் தான் பாடுறாரு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் லைன். நான் ஒன்னு பண்ணிட்டேன் சார். நான் வந்து நான் ஆயிட்டா போதும், அப்புறம் ஆடிட்டு இருக்கேன் சார். அவரோட பாடி லாங்குவேஜ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ஷன் எது சார்? சரி, அது நம்ம இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் நம்ம தெரியுது இல்லை. ஆக்சுவலாக நடக்கிறது, நிற்கிறது எல்லாமே ஆக்சுவலாக அவர் ஐடென்டிஃபைபிளாக வெளியே பண்ணி காட்டுறாருல, அது இல்லை. நீங்கள் மிச்ச நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் பாடியில் வராது. இட் ஹேஸ் டு பி எக்ஸ்ட்ரானரி ஸ்டேட் இருக்கணும், அப்போ தான் அவ்வளோ அழகாக இருக்கும் பாடி, நல்லா இருக்கும் பார்க்க. நம்ம வந்து மிமிக்ரியா பண்ற ஆக்ஷன்ஸ் இல்லாம நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கு. அவர் மாஸ்டர் ஒருத்தர் சொன்னார், ஃப்ரெண்டு குரு மாதிரி எனக்கு சிலம்பத்தில், அவர் சொன்னார் அவரோட அட்ராக்ஷனே இன்னும் சிலம்பம். ஸோ அவருக்கு சிலம்பம் பண்ணுறதே பயங்கர அட்ராக்ஷனா, அதுவே ரொம்ப அழகாக இருக்குமா. ஒரு படம் ஒரு பேர் மாட்டேன், அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படம் மேக் மீ இன்ட்ரெஸ்டிங், ஃப்ரெஞ்சு படமாக இருக்கும். ஓப்பனிங்கில் வந்து ஒரு பெரிய மாட்டு வண்டி போகிறது தான் ஷார்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதில் வந்து அழகாக அப்படி சுற்றுவார் ஒரு வாத்தியார். அது வந்து ஃப்ரெஞ்சு படம் மாதிரி சவுண்ட் மியூசிக் இருக்காது, விஜிஎம் இல்லாமல் சவுண்ட்லேயே ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் அவர் பண்ணுறது பார்க்க. ஸோ அப்போ தான் எனக்கு சொன்னது புரிஞ்சு, ஓ இட்ஸ் ஆக்சுவலி லுக்ஸ் பியூட்டிஃபுல், அந்த எவ்வளோ அழகாக பண்ணுறாருன்னு. அதுதான் அட்ராக்ட் பண்ணியிருக்கு.
மக்களை இஸ் மூமெண்ட்ஸ் ஆர் வெரி சூப்பர், ரொம்ப பயங்கரம். பியூட்டிஃபுல் சார். இப்போ நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அந்த பாட்டுல சார், இப்போ நீங்க ஆணையிடுறீங்க இது நடந்துச்சுன்னா இது நல்லா இருக்கும் அப்படின்னா மக்களுக்காக நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஐயோ ஒன் சைடு இல்ல அவரு சொன்னதே நல்ல நல்ல விஷயங்கள் அவ்வளவு சொல்லியிருக்காரு இல்லையா. நல்ல வழியில போ, நல்லதே செய், நல்லதே நினை. இல்ல ஏன்னா என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காது இருக்குல்ல. ஸோ யூ பி ரைட் இல்ல, ஆல்வேஸ் சூஸ் ரைட் இல்ல. இப்ப எல்லாருமே வந்து பிளாக் தான் அழகா இருக்குன்னு போயிட்டு இருக்காங்க, கிரே கூட விட்டானுங்க இப்போ. அப்படி ஏன்னா எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பட் ஆல்வேஸ் சூஸ் ரைட் திங்ஸ் டு டூ இல்ல. நம்ம சூஸ் பண்றது தானே. அட் எவ்ரி மோமெண்ட் சூஸ் ரைட். ராமன் சார் கூட சொல்லுவார்ல, ஆல்வேஸ் சூஸ் லவ். இங்க ஹேட் இருக்கும்போது கூட சூஸ் லவ் அப்படிங்கிறது இருக்குல்ல. அதுவே ஒரு ரொம்ப அழகான விஷயம் ஃபார் அஸ். வேற யாரோலாம் பண்ணல, நாம சூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும் அப்படிங்கல. டூ த ரைட் திங் ஆல்வேஸ். வாட் இஸ் ரைட், வாட் யூ ஃபீல் இஸ் ரைட், டூ த ரைட் திங் ஆல்வேஸ் அப்படிங்கிறது so beautiful thing. சார் அப்ப அவர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு ஜென்சி வரைக்கும் அப்ளிகபிள் தானே சார்? எல்லாருக்குமே எல்லா ஜென்ஸுக்குமே இல்ல. அவரே வந்து என்ன பண்ணிருக்காரு, நிறைய பழைய பெரிய பெரிய புலவர்கள் அவங்க கிட்ட இருந்து நாலேஜை வாங்கி இங்கதான் நான் நல்லது சொல்லணும், இங்க நான் என்ன சொன்னா சரியா இருக்கும் இல்ல, அப்படி தேடி தேடி சொல்றது இருக்குல்ல. அந்த பாட்டு ஒண்ணு நல்லா இருக்கும் இல்ல. காசு பணம் வந்த உடனே மனம் போன வழி போகட்டுமே இருக்கும்ல, அப்படி இருக்கக்கூடாது. காசு அது ஒரு ரொம்ப அழகா லிரிக் வந்து கரெக்ட் பண்ணி பிலாசபிக்கலாவும் கரெக்டா வச்சுட்டே தான் வந்திருக்காரு. He was so particular about that. Yes. Everything has to be clean அப்படின்றது. Being good. அவர் தப்பு வில்லனா நடிக்கவே கூடாதுன்னு சொல்லுதான். ஆல்வேஸ் குட். அப்படிலாம் இருந்தாங்க கிண்டல் பண்ணிடுவாங்க. இப்ப மேலகனுக்கே சொன்னாங்களே இந்த மாதிரிலாம் யாருங்க இருக்காங்க. பட் we are always going in one direction இல்லையா. அப்படி இருந்தா அப்படி இருக்கிறவன் தான் புத்திசாலி, அப்படி இருக்கிறவன் தான் சாமர்த்தியசாலின்னு சொல்லிட்டே இருக்கோம். பட் how long have they gone? Yeah. So try to be good அப்படிங்கிறது. அது பிரேம் சார் ரொம்ப அழகா சொன்னார் சார் இன்டர்வியூல. இந்த மெய்யழகன் இருக்கணும்னு தானே நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு இந்த படத்தோட சக்சஸ்க்கு பின்னாடி இருக்க சீக்ரெட்டே இந்த மாதிரி ஒருத்தர் என் வாழ்க்கையில இல்லைன்ற ஏக்கம் தான். குட்னஸ், எல்லாருக்குமே அன்பு வேணும். குட்னஸ் தான். அன்பாயிரு, நல்லவனாயிரு அப்படிங்க. அவ்வளவுதான், அந்த ஏக்கத்திலேயே தான் ஓடுறோம் எல்லாரும். அதுவே வந்து will change everything இல்ல. உங்களோட எல்லா டெசிஷனையும் மாறும், உலகத்தையே மாத்தும் அப்படிங்கிறது. So beautiful. I just want Yes, to add please. something. I think ஒரு ஃபேனா மட்டும் இல்ல, why Meyalagan worked so much and why இந்த கேரக்டருக்கு கார்த்தி சார் தான் கரெக்ட். ஏன்னா it's something beyond performance. அவரு அவ்வளோ நல்லா இருப்பாரு ரியல் லைஃப்ல. that goodness shines through his characters. So I think அது it's beyond, like when you say you should choose your heroes wisely, and I think in the conversation liye அது சார் நிறைய தடவை சொன்னாரு that when you choose your hero wisely and அவர் follow பண்ணா, you can either become something great or go in some different directions. So what happens when someone goes in this direction? But I think Karthi sir is also like that. Real life liyo avlo he's so secure and such a happy person that he emulates that energy so well. And truly so. I work very, I mean, I only interviews that I meet him or stage shows that I meet him. But he always creates space for everybody. அவருடைய உலகம் ரொம்ப பெருசு. அந்த உலகத்துல எல்லாரையுமே அரவணைச்சு நிக்கக்கூடியவர். I don't think anybody else could have done வாவாத்தியார் than you, sir. அலன் சார் ஆரம்பத்துல ஒன்று ரொம்ப அழகா சொன்னாரு. அந்த ட்ரெய்லர்ல இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் சார், ஒரு சில கமெண்ட்ஸ் படிக்கும்போது எம்ஜிஆர் சாருக்கு ஒரு பயோபிக்னு இருந்தால் அந்த பயோபிக்ல உங்களை தவிர்த்து வேற யாருமே நடிக்கவே முடியாது. தூக்கம் வராது. நிச்சயமா சொல்றேன் சார். அதுலயும் இருந்தது, அவரோட தாட்டாவும் சொன்னாரு. The kind of comments that you read there also is that full of love. உங்களை மட்டும் தான் அந்த இடத்துல பார்க்க முடியும். ரொம்ப பயந்து உண்மையா வந்து நான் ரொம்ப பயத்தோடையும் பக்தியோடையும் பண்ணிருக்கேன்னு சொல்லலாம். ஆமா, அதுக்கப்புறம் என்ன வருதுங்கிறது அவ்வளவுதான் சார். நீங்க அந்த பக்தியோட பண்ணிட்டீங்களே சார், அதுக்கப்புறமா நம்ம கிட்ட இல்ல. அவ்வளவுதான். அண்ட் ஷூட் பண்றப்போ அது அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா அவரு அந்த டூ கேரக்டர்ஸ்லயும் அவரோட மைண்ட் செட்லயும் அந்த ஒரு டிஃபரன்ஸ் லைக் யூ கேன் ஈஸிலி மேக் அவுட். அந்த வாத்தியார் கேரக்டர் பண்றப்போ அவரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்பாரு, ரொம்ப ஐ திங்க் ஒரு டிஃப்ரெண்ட் ஜோன்ல இருப்பாரு, அவ்வளோவா பேச மாட்டாரு. ஹில் பி ஸோ டெடிகேட்டட் டு வாட் ஹீஸ் டூயிங். அந்த தாட்ஸ்லயே இருப்பாரு எப்பவுமே. அண்ட் இட்ஸ் ஸோ நைஸ் அண்ட் இன்ஸ்பைரிங் டு see that obviously அவர் 15-20 years ஆக்ட் பண்ணியும் லைக் ஹீ ஸ்டில் ஸோ நர்வஸ் to do something and to approach something. Nervous energy is the biggest secret behind success. அது உங்களுடைய nervous energyல அதை நான் கத்துக்கிட்டேன் சார். Nervous energy is the biggest secret
behind அந்த success. அன்செட்டிலிங்கா இருக்கிறப்ப நம்ம பதறுவோம், பட் தட்ஸ் growthன்னு சொல்லிட்டே That's இருப்பாங்கல்ல, growth. எல்லாருமே சொல்லுவாங்க. இன்னொரு டேக் பேக் அதான் சார். சொல்லியிருக்காரு, எனக்கும் சொல்லியிருக்காரு. லைக் when you get too comfortable அது நல்லது இல்லை. க்ரோ ஆகணும்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கணும். யூ ஹாவ் டு அன்செட்டிலிங்கா இருக்குது. Unsettling ஆ இருக்கு. இருக்கணும். அண்ட் நான் நிறையா லைக் லேர்ன் பண்ணியிருக்கேன் இந்த செட்லேயே. So it was a great experience for me. Okay, Kritima, now you're a spirit reader. Okay, now let's assume இங்க ஒரு spirit இருக்காங்கன்னா யாரோட spirit இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் டக்குன்னு ஜர்க்கு வாங்கணும். அவர் சொன்னார்ல, டக்குன்னு நீங்க டக்குன்னு you're pulling the spirits in, okay? ரீட் பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் வருமா? பண்ண முடியும். இருக்கா? டக்குன்னு கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க, பக்கத்துல ஏதாவது ஸ்பிரிட் உட்காந்துருக்கான்னு. இல்ல இல்லையா? என்ன இப்படி மனசு உடைச்சிட்டீங்க? நான் வேற 2500 ரூபா கொடுத்துருக்கேன் கன்வென்ஸுக்கு அந்த பேய்க்கு. மேலகன்ல சொல்லிட்டு இருந்தோம்ல, நைட் நாங்க வந்து இந்த ராஜா இது கரிகால் சோழனை பத்தி பேசுற சீன் இருக்கு. அது நாங்க ஒரு ஆத்துல உட்காந்து நடத்திட்டு இருக்கோம். நைட் ஒரு 2 o'clock இருக்கும். அந்த சீன் நான் பேசிட்டு இருக்கேன், அந்த டயலாக் நான் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா ஃபுல்லா மிஸ்ட் வந்துருச்சு. கம்ப்ளீட் மிஸ்ட். அதாவது ஒரு 10 அடிக்கு மேலே யாருமே கண்ணுக்கு தெரியல. நான் கேட்குறேன், இந்த மாதிரி ஆத்துக்குள்ள இந்த மாதிரி மிஸ்ட் வருமா? அதுவும் கரெக்டா அந்த சீன் நான் அந்த டயலாக பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அது போயிடுச்சு. நேம் சொல்லவே வேண்டாம், அவரே தான் வந்திருக்காரு. இட்ஸ் நைஸ் டு ஹேவ் பிலீவ் தட் ஆல்சோ. நல்லா தான் இருக்கு. அவர் இங்க வந்தாருன்னு சொன்ன சந்தோஷமா தானே இருக்கு. நம்ம அவரை பத்தி பேசுறப்ப இங்க வந்தாருன்னு நினைச்சுக்கலாமே, என்ன இப்போ? ஆமா சார், என்னைக்கும் அன்னைக்கு எம்ஜிஆர் சார் யோசிச்சிருப்பாருல, இந்த பாட்டெல்லாம் எழுதும்போது இது என்ன தாண்டி ஒருத்தருக்கு சார்ந்து இருக்கும்னா அது உங்களுக்கு நம்ம கண்டிப்பா யோசிச்சிருப்பாரு. தெரியல. இல்ல டெஃபினட்டா சார், நீங்க சொன்ன மாதிரி 1001 இருக்கட்டும். இல்ல இதெல்லாம் நானா புரிஞ்சுக்கிட்டது. It is connecting the dots, sir. There's no doubt about it. And when நீங்க அதை உணர்ந்துட்டீங்கன்னா then he has whispered it into your ears. அப்படின்றது தான் நான் நம்புறேன். It's a good feeling அவ்வளவுதான். It's a good feeling. Yes, we live that good feeling. சார், இப்போ நான் வந்து உங்களுடைய திரைப்படத்தோட டயலாக், ஆனா இப்போ கேரக்டரா நீங்க அதை ப்ளே பண்ண போறீங்க. ஓகேங்களா? நீங்க இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்க அதுக்கு. அது மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு டீசர் மாதிரி இப்போ பாக்குறதுக்கு. ஓகேங்களா? சோ வித் தி ஆக்ஷன் சார் கம்ப்ளீட்டா. பட் என்ன ஒரு விஷயம், அவரோட டயலாக்ஸ் இருக்கு இல்லையா, அது அந்த இதுல தான் கரெக்டா இருக்கும். நம்ம இப்போ அதான் சொல்றேன், இந்த டயலாக்ஸ் அவர் தான் மாத்த முடியாது. நீங்க ரீரைட் பண்ணணும் ஃபுல்லாவே. நீங்க சொல்லுங்க, நான் ட்ரை பண்றேன். ஓகே, நீங்க சொல்லுங்க. என்ன மாமா சௌக்கியமா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவருக்கு வந்து அவர் எப்படி பேசுவார், அவர் எப்படி சொல்லுவாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப வந்து இப்ப மாமாங்கிற வார்த்தையை அதிகமா நம்ம பயன்படுத்த மாட்டோம். இப்ப நம்ம இதுலயே ஒரு டயலாக் இருக்கும்ல, அது மாதிரி என்ன ராமு நலமா அப்படிதான் கேட்பாரு. இல்ல என்ன மாமா சோய்க்க மாட்டாரு. 60s பாஷையே வேற இல்ல. அப்ப வந்து என்ன ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பயங்கரமா இருக்குன்னு இங்கிலீஷ் பேச மாட்டேன், என்ன அலங்காரம் எல்லாம் பயங்கரமா இருக்கு அப்படிதான் பேசுவாங்க இல்லையா? ஓகே சார், இந்த ட்வீக் எங்களுக்கு ஓகே. சோ என்ன மாமா சௌக்கியமா அப்படின்றது இனிமே அப்படி கேட்காதீங்க. என்ன ராமு நலமா? சூப்பர். அடுத்தது சார், இதுக்குதான் அத்தனை வாட்டி உங்களுடைய டயலாக் உங்களுக்கு தெரியும். இதுக்குதான் அத்தனை வாட்டி உங்களை கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஐயோ, அது ரொம்ப பெரிய டயலாக். ஒரே லைன் சார். இல்ல அது சின்ன டயலாக், ஒன் லைனரா இருந்தா தான் நம்ம ஃபிட் இன் பண்ண முடியும். அத்தா 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 ஞாபகம் இருக்குதா? வரும். How did you get this, sir? பாத்துட்டே இருக்கிறதா அவ்வளவு வந்துதான் தெரியல, பட் I keep watching his close-ups constantly. இல்ல any of your dialogues that you love, sir? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்களுடைய திரைப்படத்தின் டயலாக்? இல்ல, எனக்கு பொதுவா எனக்கு ஒரு வியாதியே இருக்கு. நான் ஒரு டயலாக் ஒன்னு அடிச்சு முடிச்சிட்டாலும் வீட்டுக்கு வந்தாலும் திரும்ப டயலாக் பேசிட்டே இருப்பேன், இல்ல மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப நாள் வீட்டுல இருக்கவங்க பயந்துருக்காங்க சம்டைம்ஸ், இது என்ன ஆச்சு இதுக்கு. சாப்பிடும் போது டயலாக் பேசிட்டு இருப்பேன். ஐ மீன் ஆல் மை ஃபிலிம்ஸ், லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ், சில டயலாக்ஸ் வந்து மாட்டிக்கிச்சுன்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துல இருந்து இது அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடும்போது அது மாதிரி இப்ப எனக்கு இன்னொரு தோசை வேணும் அப்படின்னு நீங்க மேம கேட்கும்போது? இல்ல, எனக்கு ஒரு டயலாக், நம்ம இந்த டயலாக் இருக்கும்ல, உங்ககிட்ட பேசுற டயலாக் இருக்கு, அது உன்னாலும் மருத்துவத்தாலும் புரிந்து கொள்ள முடியாத ஏராளமான விஷயங்கள் இன்றும் உள்ளன, அதில் நானும் ஒருவன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு டயலாக் இருக்குல்ல. ஸோ அவரு சொல்லும் போது நல்லா இருக்கும். I think that is the perfect closure to this beautiful interview, sir. சொல்லலாம். அதில் நானும் ஒருவன், அந்த ஒருவனை பார்க்க எல்லாரும் தியேட்டர்ஸ்க்கு போக போறோம். வா வாத்தியார் ரிலீசிங் on the 12th of December 2025. நலன் சார், 5 reasons to go and watch. ஏன்னா சூதகம்ல நீங்க 5 ரூல் போட்டீங்க, அதே 5 ரூல் மனசுல இந்த 5 விஷயத்தை வச்சுக்கிட்டு தியேட்டருக்கு வாங்க. இந்த 5 காரணங்கள் கண்டிப்பா தியேட்டர் ஓதி ஃபில்ம் வா வாத்தியார் அப்படின்னா இதுவா இருக்கும். நல்லா இருக்கு சார், இது அந்த ரூல்ஸ் மாதிரி தான். சூப்பர் சார். மசாலா போட்டாங்க, புரியுதா? நான் டைரக்ட் பண்ணிருக்கேன். சூப்பர் சார். 5வது வந்து சனாவோட இசை சார். முடிஞ்சிருச்சு சார்.
வேற என்ன வேணும்? நம்ம ரொம்ப ரசிக்கக்கூடிய 5 அற்புதமான உள்ளங்கள் ஒண்ணு சேர்ந்து நமக்கு வா வாத்தியார்னு ஒரு திரைப்படம் கொடுத்திருக்காங்க. அந்த திரைப்படத்துக்காக போகணும். அதானே சார்? பக்கா தானே சார்? அதானே க்ளோசிங்? ஏன்னா அவரோட ஃபேன்ஸ் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. எங்க போனாலும் கேக்குறானுங்க. பாக்குறப்பல்ல நல்ல இருக்கா. different vibe that you carry. Yeah. You, Sana sir, both of you are quirky. And then you have someone like Karthi sir. And you have someone like Kriti. We have என்ன சார் வேணும்? தங்க தட்டுல எங்களுக்கு ஒரு படத்தை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. We can't wait to watch the film. ட்ரெய்லருக்கு கிரேட்டான பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் மக்கள் இந்த திரைப்படத்தை பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் எம்ஜிஆர் சார் பேக் அகெயின் டு அஸ். அவர் எப்பவுமே சினிமாவில் இருந்தாரு, பட் மீண்டும் அவர் அந்த ஸ்க்ரீன்ல ஒரு அழகான வடிவத்துல இன்னொரு அழகான முகத்தின் மூலமாக பார்க்கறது ஒரு பெரிய பெரிய பாக்கியம். நான் பண்ணல, we get the chance to do this. அந்த அந்த பாக்கியம் உங்க கையில கிடைச்சு அது எங்க கிட்ட பாஸ் ஆன் பண்ணதுக்கு தேங்க்யூ. Thank you to the entire team, and of course ஞானவீரா சாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் for giving us a brilliant film like this. To the entire cast and crew, all the very very best. கலக்குங்க. Thank you so much and congratulations to the team again. மக்கள் மறந்துடாதீங்க, வா வா, they are coming to the theaters near you on the 12th of December 2025. Don't miss it.